Hi friends, இன்னைக்கு எடிட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா a learning curve on the PM internship scheme அப்படின்னு சொல்லிட்டு இப்போ PM இந்த யூத்துக்காண்டி ஸ்கில் கேப்பை கம்மி பண்றதுக்கு, அதாவது ஸ்கில் கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கு, மார்க்கெட்ல என்ன ஸ்கில் தேவைப்படுது, நம்ம யூத்துக்கு என்ன ஸ்கில் நம்ம ட்ரைனிங் கொடுத்தா அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 500 டாப் கம்பெனிஸ் அவங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமா யூத்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை பத்தின ஒரு எடிட்டோரியல் வந்திருக்குங்க. இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம இதை பாக்குறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, a learning curve, அதாவது படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On October 3, without much fanfare, the center launched an online portal that will serve as the platform for implementing one of the major announcements in the budget of India's unemployed and to a significant extent unemployable youth. ஓகேவாங்க. ஸோ இதுல fanfare அப்படின்னா என்ன? ஸோ ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம, இப்போ ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல பெருசா நம்ம வேட்டு போட்டு கொட்டடிச்சு எல்லாரையும் வரவேற்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சண்டை மேளம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் வரவேற்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம வித்தவுட் மச் ஃபேன்ஃபேர், ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ரொபகேண்டா இல்லாம சென்டர், அதாவது சென்டர்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் அன் ஆன்லைன் போர்ட்டல். ஸோ ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, பட்ஜெட்ல அவங்க சொன்ன மாதிரி இந்தியாஸோட அன்எம்ப்ளாய்டு, அதாவது இந்தியால வேலை இல்லாம இருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட வித வரைக்கும் வேலை வாங்க முடியாம இருக்கிற யூத்து, அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வெப்சைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The portal, which operationalizes the PM internship scheme, part of a 5-scheme package designed to spur job creation and impart skills to 4.1 crore youth over 5 years, will match companies willing to offer year-long on-the-job training stints with young people striving to find a job. எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் பாருங்க. இதுல வந்து பாருங்க, the portal, அந்த போர்ட்டலை பத்தி சொல்றாங்க. அதனால விச், இந்த விச் வந்து இந்த போர்ட்டலை குறிக்குது. the portal which operationalizes the PM internship scheme, அந்த போர்ட்டல் வழியா இந்த PM internship ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் ஏ 5-scheme பேக்கேஜ். ஸோ இது வந்து 5 ஸ்கீம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எராடிகேட் பண்றதுக்காண்டி இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கிறதுக்காண்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஸ்கீம் வந்து இது டிசைன் டு ஸ்பெர் ஜாப் கிரியேஷன். ஸ்பெர் அப்படின்னா இன்க்ரீஸ்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஸ்பெர்னா ஜாப் கிரியேஷனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி, இம்பார்ட் அப்படின்னா அவங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் 4.1 கோடி யூத்துக்கு இந்த 5 வருஷத்துல கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு. அந்த போர்ட்டல்ல எந்த கம்பெனிஸ் ட்ரைனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்களோ அந்த கம்பெனிஸ் அந்த வெப்சைட்ல என்ரோல் பண்ணிருப்பாங்க. எந்த யூத் வந்து எங்க ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் அந்த கம்பெனிஸை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸட் பீரியடுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைவிங் டு ஃபைண்ட் ஏ ஜாப், அதாவது வேலை தேடிக்கொண்டே இருக்கிற மக்களுக்கு, அதாவது இளைஞர்களுக்கு குறிப்பிட்ட காலம் அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் வந்து அந்த கம்பெனிஸ் கொடுக்கும். In principle, the mainly center funded scheme makes sense for a country with a large young workforce which is also grappling with distressing levels of youth unemployment. இந்த இடத்துல இன் பிரின்சிபல்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் ஜெனரல், பொதுவாவே சென்டர் ஃபண்டட் ஸ்கீம்ஸ் மேக் சென்ஸ் ஃபார் எ கண்ட்ரி வித். ஸோ இந்த ஸ்கீம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஸ்கீமா இருக்கு. நம்ம கண்ட்ரில நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம கண்ட்ரி வந்து இந்த வேலையில்லா இளைஞர்களோட கவலையை எப்படி போக்குறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. கிராப்லிங் அப்படின்னா ஸ்ட்ரகிளிங்னு அர்த்தங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் தி எஜுகேஷன் ப்ரொவைடட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த ரியல் வேர்ல்டு பிராக்டிகல் ஸ்கில்ஸ் டிசைர்ட் பை த எம்ப்ளாயர்ஸ், வெல் நோன் firms could offer some form of certification at the end of the internship, providing comfort to prospective employers reviewing candidates for jobs. இதுல வந்து நாம
நம்ம நாலேஜ் கொடுக்கறத தாண்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்ல இல்ல ஒரு கம்பெனில என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அதை இவங்க சொல்லி கொடுத்துட்டு கடைசியா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும் போது இந்த ட்ரைனிங் எடுத்த யூத் வந்து வேலைக்கு போகும்போது அந்த சர்டிபிகேட்டை பார்க்கும்போது கம்பெனிஸ்க்கு அந்த ஸ்கில் தேவைப்பட்டா அவங்களுக்கு ஓகே இவங்க ஆல்ரெடி இதுல ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் வரும். அதனால ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. This could address a key question that employers often grapple with. They get the job done. So இப்ப இந்த மாதிரி நம்ம பண்றதுனால இந்த மாதிரி சர்டிபிகேஷன் வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணுதுன்னா வேலை கிடைச்சாலும் அவங்களால வேலையை செய்ய முடியுமா அப்படின்றது இப்ப செய்ய முடியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ட்ரெயின்டு. Under a pilot project, the first batch of 1.2 lakh interns will begin stints with voluntarily participating companies on December 2. So ஒரு சில கம்பெனிஸ் நாங்க ட்ரைனிங் தரோம் அப்படின்னு அவங்களா வாலண்டரியா அந்த வெப்சைட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவங்களோட பைலட் ப்ராஜெக்ட்னா முன்னோட்டமா ஃபர்ஸ்ட் ட்ரையல் மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்சா 1.25 lakh இன்டர்ன்ஸை வந்து ஒரு பிக்சட் பீரியடுக்கு அந்த கம்பெனி ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ டிசம்பர் 2ஆம் தேதியில இருந்து. While the government has consulted industry bodies before and after announcing the scheme, it is rightly cautious before scaling it up to meet the target of creating 1 crore internships by March 2029. So government already இந்த கம்பெனிஸோடலாம் டிஸ்கஸ் பண்ணிருச்சு. சோ இன்னமும் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சோடனே திரும்பி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். சோ பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு முன்னாடி அப்பப்ப செக் பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க ரிவ்யூஸ் பாக்குறாங்க. சோ நம்மளோட டார்கெட் வந்து என்னது 1 crore யூத்துக்கு March 2029 இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருக்கணும். The lessons learned from the pilot project will inform the final scheme design. சோ இந்த பைலட் ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் இந்த ஸ்கீமோட ஃபைனல் டிசைனே இருக்க போகுது. ஃபைனலா இந்த ஸ்கீம் இப்படிதான் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. Some insights will be apparent in the initial process of matching applicants to companies, but the full scope of outcome can only be assessed after December 2025 when the interns re-enter into the job market. இப்ப நம்மளுக்கு ஒரு சில இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இனிஷியல் ப்ராசஸ்ல அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகன்ஸை கம்பெனிஸ்க்கு ட்ரைனிங்ஸ்க்கு அனுப்புறோம். ஆனா ஃபுல் ஃபிளெஜ்டான ஃபீட்பேக் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 25க்கு மேலதான். ஏன் அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு ஏன்னா 1 year. சோ 2024 டிசம்பர்ல இருந்து 2025 டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் போகும். சோ 2025 டிசம்பர்ல அவங்க வேலைக்கு போகும்போது அங்க எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு பார்த்துட்டு தான் ஸ்கீமா மாத்த முடியும். Along the dropout rates and grievances will need to be monitored closely. சோ இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இஷ்யூஸ் வருது, சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த ட்ரைனிங்ல இருந்து பாதியிலே போறாங்கன்றதையும் நம்ம ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A few features post challenges. இதுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிய சொல்லுது. Such as the plan to place interns within or near their district and if that is not feasible within their state. So இவங்க என்ன சொல்றாங்க, அந்த இன்டர்ன்ஸ் எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கம்பெனிஸ்லயே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி கம்பெனிஸ் அங்க இல்ல அப்படின்னா என்ன பண்றது? சோ இதெல்லாம் வந்து ஒரு சில டிஃபிகல்டிஸ் இருக்கு, இதுல சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. It is unclear how this will play out in less industrialized and less service oriented states such as Bihar, which are likely to attract higher number of applicants. So பீகார்ல unemployment rate ஜாஸ்தி, நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஆனா பீகார்ல இண்டஸ்ட்ரீஸோ இல்ல சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிஸோ எதுவுமே நிறைய கிடையாது. சோ அந்த மாதிரி இடத்துல எப்படி பக்கத்துல அவங்கள வந்து ட்ரைனிங் எடுக்க வைக்க போறாங்கன்னு தெரியல. அது அவ்வளவு கிளியரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. Just 5 states account for over half of India's manufacturing output and youth unemployment is higher in states with low business presence. So நம்ம இந்தியால பார்த்தோம்னா 5 ஸ்டேட்ல தான் வந்து இந்த ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி ஜாப் நிறைய கொடுக்கிற பொட்டன்ஷியல் வந்து 5 ஸ்டேட்ல ஜாஸ்தி இருக்கு. சோ இந்தியாவோட ஓவரால் ப்ரொடக்ஷன்ல ஹாஃப் ப்ரொடக்ஷன் அந்த 5 ஸ்டேட்ல இருந்து தான் வருது. ஆனா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எங்க ஜாஸ்தி இருக்குன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இல்லாத ஊர்கள்ல தான் அன்எம்ப்ளாய்மெண்டோட ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கு. Apart from shop floor skills, the scheme also needs to incorporate digital and soft skills that are
வைட்டல் ஃபார் தி மாடர்ன் ஒர்க் பிளேஸ். சோ இப்ப இது வந்து ஃப்ளோர் ஸ்கில்ஸ், அதாவது நீங்க ஒர்க் பண்றதுக்கு தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் இந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஸ்கில் இன்னும் கொஞ்சம் the mannerism, how we behave, இல்ல how we speak, அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ், இந்த மாதிரி டிஜிட்டல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்னா நீங்க பேசுறது, நீங்க நடந்துக்கிறது, உங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வரும். டிஜிட்டல்னா கம்ப்யூட்டர் நீங்க எப்படி ஆப்ரேட் பண்றீங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குன்றது டிஜிட்டல் ஸ்கில்ஸ்ல வரும். இது ரெண்டுமே சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ மாடர்ன் ஒர்க்கிங்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கையில போயிட்டு இருக்கு. The pilot project's trajectory requires a diligent and candid evaluation without a self-congratulatory approach. இப்ப இந்த பைலட் ப்ராஜெக்டோட பயணம் இல்ல பாத்வே, trajectoryனா பாத்வே, requires a diligent and candid evaluation. diligentனா ரொம்ப காஷியஸா விழிப்போட நம்ம வந்து அத ரேட் பண்ணிட்டே வரணும். ரொம்ப காஷியஸா விழிப்புணர்வோட அத வந்து நம்ம கண்காணிச்சுட்டே வரணும். அதே மாதிரி ரொம்ப நேர்மையா, பிராங்கா, இல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம வந்து இதை இவாலுவேட் பண்ணணும். வித்தவுட் ஏ செல்ஃப் கங்க்ராச்சுலேட்டரி அப்ரோச், அதாவது நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமை எடுத்துக்கிறத விட இதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ஷூரிங் தட் இன்டெண்டட் அவுட்கம்ஸ் ஆர் ஈவென்ச்சுவலி மெட். சோ நம்ம வந்து என்ன இதுல அக்னாலேஜ் பண்ணிக்கணும், இல்ல நம்ம வந்து எதை உறுதிப்படுத்திக்கணும், என்ஷூரிங்னா உறுதிப்படுத்துதல். எதை உறுதிப்படுத்திக்கணும்னா நம்ம என்ன எய்மோட இதை ஆரம்பிச்சோமோ அந்த எய்ம், அந்த கோலை இது ரீச் பண்ணிருச்சு, ஆர் ஈவென்ச்சுவலி மெட், அதாவது கடைசியில அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல ஸ்கீம்ங்க. பட் இதோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்றத பொறுத்துதான் நம்ம வந்து ஸ்கீமை ரீவேம்ப் பண்ண முடியும். சோ இந்த எடிட்டோரியல் வாசிச்சு பாருங்க. இதுல இல்லாத தெரியாத வேர்ட்ஸ எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க கொஞ்சம் அப்பப்போ ரிவைஸ் பண்ணி பாருங்க. சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.